ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் ஒரு ஜாதக ஆய்வு. இந்த வாய்ப்பு அளித்த எனது குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம். இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம். இவங்க குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி இவங்களோட கேள்வி. சரிங்களா? ஏன் குழந்தை இல்லை அப்படின்றத நம்ம ஒரு ஆய்வாக பார்க்கலாம். இந்த ஜாதகரோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தற்போது போயிட்டுக்கூடிய லக்னம் மீன லக்னம், உத்திரட்டாதி 4ஆம் பாதம். சரிங்களா? சரி, இது அப்படியே இருக்க இவங்களுக்கு தற்போது வயது பார்த்திங்கன்னா 32 வயது, 31 வயது 7 மாதம் சம்திங் ஆயிடுச்சு. 32 வயது. 32 வயது போகும்போது ஏன் இவங்களுக்கு இத்தனை நாள் குழந்தை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, சரி கொஞ்சம் பின்னோக்கி போய் ஒரு ஆய்வு பார்க்கலாம். இவங்களோட இந்த ஏஎல்பி லக்னமானது மீனம் ஆரம்பிக்கும் போது 10 டிசம்பர் 2018 இந்த லக்னம் ஆரம்பிக்குது. அப்போது இந்த ஜாதகரோட வயது ஒரு 26 வயது. சரிங்களா? அப்போ இருந்து ஒரு ஆய்வு பார்க்கலாம். இந்த ஏஎல்பி லக்னத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் 7ஆம் இடத்துல. இந்த ஏஎல்பி லக்னம் ஆரம்பிக்கும் போது நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம் போயிட்டுருக்கும். அந்த பூரட்டாதியோட நட்சத்திரமும் குரு பகவான் தான். அவரும் 7ஆம் இடத்துல. நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். சரி, இவங்க குழந்தைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 5ஆம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவங்க இந்த அதாவது ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துலையும் இந்த 5க்கு 5ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல பலனை கொடுத்துருக்குமானா நல்லா தான் இருக்குது. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஓரளவு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க கர்ப்பப்பை அப்படின்றத பார்ப்போம். இந்த கர்ப்பப்பைக்கான அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா 8ஆம் இடம். கர்ப்பப்பைனா 8ஆம் இடம். 8ஆம் இடத்தோட அதிபதி சுக்கிர பகவான். அவர் லக்னத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த கர்ப்பப்பைக்கு 8ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. இந்த கர்ப்பப்பைக்கு 8ஆம் இடத்துக்கோட அதிபதியும் அவர் தான். அவர் அந்த லக்னத்திலே அமர்ந்திருப்பது கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்குமானா இந்த 10 வருட காலங்களுமே இவங்களுக்கு அது சார்ந்த ஒரு பிரச்சனை உண்டு. ஆனால் நட்சத்திர லக்னங்கள் இப்படி இருக்கும்போது நட்சத்திர பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் போது ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10 வருட காலங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கானா பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இதுக்கப்புறம் வரக்கூடிய அதாவது இந்த பூரட்டாதி சொன்னோம் இல்லையா, அதுக்கப்புறம் வரக்கூடிய உத்திரட்டாதி. உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? இப்போ 4ஆம் பாதம் போயிட்டுருக்கு. அப்போது இந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதம் போகும்போது இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. 5ஆம் இடம் குழந்தைக்கு 7ஆம் இடத்துல நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இந்த 12ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி இந்த சனி பகவான் இந்த ஏஎல்பிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும், இந்த 5ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி இந்த சனி பகவான் இந்த குழந்தைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் இவங்களுக்கு இந்த உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள் போகும்போது பிரச்சனை கொடுத்துருக்குமானா கொடுத்துருக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் இந்த ஏஎல்பிக்கு 12ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி 3ஆம் பார்வையாக இந்த ஏஎல்பி லக்னத்தையும் 7ஆம் பார்வையாக இந்த குழந்தையையும் 10ஆம் பார்வையாக இந்த கர்ப்பப்பையையும் பார்ப்பது ஒரு கர்ப்பப்பை சார்ந்த விரயத்தையோ கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனைகளையோ குழந்தைக்கும் அவங்க 8ஆம் இடம் ஆகிறதுனால அது சார்ந்த பிரச்சனையை கொடுக்குமானா நிச்சயமாக கொடுத்துருக்கும். சரி, இப்போது அவங்களோட கேள்வி என்னென்னா, நாங்கள் ஐவிஎஃப் பண்ண போகிறோம், அதாவது குழந்தைக்காக டெஸ்ட் டியூப் அந்த ஐவிஎஃப் ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்றது அவங்களோட கேள்வி. இப்போது ட்ரை பண்ணலாமா, இப்போ முயலலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இப்போது ட்ரை பண்ணிங்கன்னா வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதம் போகும்போது சனி உத்திரட்டாதி 4ன்றது D9 பார்த்திங்கன்னா ஏஎல்பிக்கு 9ஆம் இடத்துல போயிட்டுருக்கோம். 9ஆம் இடத்துல போகும்போது நடக்குமானா நடக்காது. அது எதிர்காலம் அப்படின்றத குறிக்கும். அதனால் அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதம் முடிஞ்ச பிறகு பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உத்திரட்டாதி 4ஆம் பாதமும் சரிங்களா, உத்திரட்டாதி 4ஆம் பாதமும் 30 ஜூன் 2024, அதாவது இன்னும் அவ்வளோதான், ஒரு மாதம் தான் இருக்குது. 1 மாதம் 1.5 மாதம் இருக்குது. 2 மாதம்னு வச்சுங்க. இந்த 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அவங்களும் சரின்ட்டாங்க. சரி, இப்போ இவங்க கணவரோட நிலையை பார்ப்போம். இவங்களுக்கு ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கணவர். அவருக்கான 7ஆம் இடம்ன்றது கணவர். அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் லக்னத்திலே இருக்கார். 10ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமாக லக்னத்தில் இருப்பது ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்குமானா இருக்குது. ஆனால் லக்னத்திலே இருக்கார். சரி, இந்த கணவருக்கு 3ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீரியம், அதாவது பெண்ணோட ஜாதகத்தில் கணவருக்கான நிலையை பார்க்குறோம். இந்த பெண்ணு அதாவது இந்த 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம் அப்படின்றது கணவரோட வீரியத்தை குறிக்கும். அந்த வீரியத்துக்கான
அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அவர் இந்த 3ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வீரியம் சார்ந்த பிரச்சனையை கொடுத்துருக்குமானா, நிச்சயமாக ஒரு தீராத பிரச்சனையை கொடுத்துருக்கும். குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். சரி, இந்த 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் லக்னத்திலே அமர்ந்திருக்காரு. ஆனால் அவர் இந்த கணவருக்கு 7ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி இந்த குழந்தைக்கான 6ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் வாங்கி இந்த குழந்தைக்கான ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்ன கொடுக்குன்னா, அந்த குழந்தை சார்ந்த ஒரு மருத்துவ செலவுகளை இவங்க செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றத இதை காட்டுது. அதனால் இந்த பெண்ணோட ஜாதகத்தில் இருவருக்குமே அந்த பிரச்சனை இருக்கிறனால அந்த குழந்தைகள் தள்ளி போயிருக்கு. இந்த லக்னம் வந்ததுலேருந்தே அப்படி தள்ளி போயிருக்கு. அப்போது இந்த நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களா ஐவிஎஃப், அது 30 ஜூன் 2024க்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இது மாதிரி ஒரு துல்லியமான ஜாதக ஆய்வு அட்சய லக்னபதி ஜோதிட முறையில் தான் கணக்கிட முடியும். இது மாதிரி எளிய வகை ஜோதிட முறையை நீங்களும் கற்றுக்கிட்டு நீங்களும் துல்லியமான பலன் சொல்லலாம். நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்றது எங்களோட குருநாதரோட இலக்கு. நீங்களும் அதில் எங்களுடன் கைகோர்த்து நீங்களும் எங்களுடன் பயணிக்குமாறு கேட்டுக்கிறோம். வர 11ஆம் தேதி, மே 11ஆம் தேதி அட்சய லக்ன பദ്ധதி ஆரம்ப வகுப்பு ஆரம்பிக்க போகுது. முன்பதிவு மிக அவசியம். விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இன்னொரு ஜாதகத்தில் இன்னும் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு துல்லியமான ஆய்வு பண்ணலாம். இந்த வாய்ப்பளித்த எனது குருநாதருக்கு நன்றி கூறி இன்னொரு ஆய்வில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.